அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். ஸோ இன்றைக்கி மார்னிங் 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு தொழுதுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு சுறுசுறுப்பான உடனே என்னடா சமைக்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சு ஃபைனலாக நாங்கள் முடிவு பண்ணது இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அதை எப்படி செய்கிறதுன்ட்டு இன்றைக்கி பார்க்கலாமா. அதுக்கு முதல்ல நம்ம பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 கிலோ எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி கடையில் தான் நம்ம பன்னீர் வாங்கியிருக்கோம். அதை எடுத்து கட் பண்ணி வச்சுப்போம். வீட்டில் பன்னீர் போடுறது எப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதை நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் ஒரு பக்கம். இப்போது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்மளோட பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு கண்டிப்பாக மறக்காத சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இது ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஒரு 2-3 மினிட்ஸ்லலாம் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்துடும். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதே கடாயில் அந்த எண்ணெயிலேயே நான் ஒரு 3 முட்டை போட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கலாம். உப்பும் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் வேணால் சேர்த்துக்கோங்க, நானாக சேர்க்கல. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ சாதமும் வெந்துடுச்சு. இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம சாப்பாடை வெடிச்சிடலாம். இன்னொரு பக்கம் கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அது. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கேரட் பீன்ஸ் அது ரெண்டுத்தையும் வதக்கிடலாம். அது ஒரு 5 மினிட்ஸ் வெந்த பிறகு நான் கோஸும் குடமிளகாவும் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தோன்னா கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவு, அப்புறம் ஒரு 2 சட்டிக்கு அளவு வெறும் மிளகாத்தூள், உப்பு அதையும் சேர்த்துப்போம். அது வதக்கிட்டு அப்புறமா வறுத்து வச்சுருந்த முட்டையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் அதுவும் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். பெரிய பெரிய மசாலாவும் நான் கூட சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் வெறும் மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டேன். இப்போது அதெல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம சாப்பாட்டோட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். இப்போது பெப்பர் தூள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதையும் சேர்த்து கிளறிக்கோங்க. இப்போது சமையலுக்கு லஞ்ச் பாக்ஸே கட்டியாச்சு. சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தயார். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா யாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போய் வாங்க மாட்டீங்க. கண்டிப்பாக வீட்டில் தான் செய்வீங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.